எண் 16 மகேஸ்வரி கே, 5ஆம் வகுப்பு A4 பிரிவு, எண் 16 மகேஸ்வரி கே. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அரசியல் தலைவர் காமராசர். தாய் நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்த தியாக தீபம் காமராசர். மக்கள் தொண்டே அவரது மூச்சு, காந்தியடிகள் பாதையே அவரது வாழ்க்கை. காமராசர் படிக்காத மேடை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேடை. காமராசர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். வறுமை காரணமாக 6ஆம் வகுப்பு வரையே கல்வி கற்க முடிந்தது. தந்தை இளம் வயதிலேயே மறைந்ததால் தாய்மாமன் வீட்டிலேயே வளர்ந்தார். அங்கிருக்கும் போது தேச தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு அரசியலிலும் ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியடிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக அரியணை ஏற்றப்பட்டார். படிக்காத மேடை என்ற புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கும் காமராசர் பள்ளிகளின் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டம் அறிமுகம் செய்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பல கல்லூரிகளையும் புதிதாக தொடங்கினார். அடுப்பு ஊடும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பழக்கத்தை மாற்றி பெண்களும் கல்வி கற்க பாடுபட்டார் பெருந்தலைவர் காமராசர். கற்கே நன்றே, கற்கே நன்றே, பிச்சை புகிலும் கற்கே நன்றே என்பதற்கு ஏற்ற காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் மூடப்பட்டுள்ள 6000 தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தையும் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். இதனால் அவர் கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைக்கப்பட்டார். வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்த காமராசர் ஆட்சி காலம் 9 ஆண்டுகள். தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அரசியல் தலைவர் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் காமராசர். 9 நீர்ப்பாசன திட்டங்களையும் கொண்டு வந்தார். கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் தொழிற்சாலைகளை அமைத்தார். நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை நிறுவினார். இந்திய அரசியலில் படிக்காத மேடை காமராசர் ஒரு கிங் மேக்கராக விளங்கினார். 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியவர்களை பிரதமராக அரியணை ஏற்றினார். காமராசர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு இவருடைய 72ஆம் வயதில் காலமானார். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்தவர் காமராசர். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் இன்றும் மறையவில்லை. நன்றி, வணக்கம்.